ஜெபம். கிருபை நல்ல தெய்வமே, நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்க சமூகத்துல பிரதியா இருக்க என் தேவன் கிருபை செய்ய ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 33 35 வரை. பேதுருக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் அவங்களோட மீறுதலை நம்ம பார்த்தோம்னா, அதிகமாக மீறுதல் யாரோட மீறுதலாக இருக்குமா? இந்த பேதுரோட மீறுதலாக தான் இருக்கும். அல்லேலூயா. இல்லை, இங்கே கவனிங்க, என்னை கவனிங்க. யாரோட மீறுதல் அதிகமாக இருக்கும்? யூதாஸ் என்ன பண்ணிட்டான், என்ன சொன்னான்? முத்தத்தாலே என்னை காட்டி கொடுக்க போறா என்னன்னு ஏசாமி என்ன பண்ணிட்டாரு, கேட்டுட்டாரு. ஆனால் சொன்ன வார்த்தை என்னன்னா, இவர் வந்து சிலுவில் அறைங்க, இவர் என்ன பண்ணுங்க, கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஒரே வார்த்தை தான் சொன்னான். என்னன்னா, அவன் முத்தத்தால் மட்டும்தான் காட்டி கொடுத்தான். ஆனால் இந்த பேதுரு என்ன பண்ணா, இந்த பேதுரு என்ன பண்ணாருன்னா, மறுதளிக்கவும் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் என்ன பண்ணினா தொடங்கினான். அதுதான் கடவுள் சொல்றாரு. என்ன சொல்ல, நீ என்ன பண்ணுவ, என்னை 3 தரம் என்னை மறுதளிப்பா என்று சொன்னது. அது 33வது வசனம் வாசிங்களா? உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடையேன் என்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, யாரு என்ன பண்ணாங்க, இடரானாலும் நான் என்ன பண்ண மாட்டோம், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, இடர அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா முதல்ல சொன்னது என்னன்னா, இவரு தான் என்ன பண்றாரு, மறுதளிக்கிறார். ஏங்க பேதுரு மட்டும் மறுதளிக்கிறதுக்கு காரணம் என்னங்க? அந்த மனுஷன் ஆண்டவருக்குள்ள நடந்தது தானே. சீஷருக்கு எத்தனை பேர் இருந்த போது, ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டான், இவன் ஏன் அந்த வார்த்தை சொன்னான்? ஏன் இவன் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏதாச்சும் காரணம் இருக்கும்ல, உண்மைதானே? அவன் ஆண்டவருக்குள்ள நடந்தான், என்ன பண்ணா, சீஷர்கள் பண்ணாததை இவன் என்ன ஏன் பண்ணனா? ஒரு 3 காரியத்தை என்ன பண்ணலாம் உங்களுக்காக நான் காட்டி கொடுக்குறேன். மெய்யாகவே உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இந்த மனுஷன் சொல்கிறான், என்ன பண்ணுறான், மீண்டும் மீண்டும் நான் செய்ய மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், நான் உனக்கு இப்படிப்பட்ட பாவம் செய்ய மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், நான் இப்படிப்பட்டு என்ன பண்ண மாட்டேன், ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு என்ன பண்ணிருக்கு, அவனுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு தன்னகை. தேவன் என்ன பண்ணுறாரு, நிறைய எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணுற, 1 முறை இல்லை 3 முறை என்ன பண்ணுவேன் என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணல, அவன் அசங்கவே இல்லை. என்ன பண்ணல, அசங்கவே இல்லை. ஏன் அவன் அசங்கலைன்னா, அவன் மேல் ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அவன் மேல் ஒரு நம்பிக்கை, அவன் மேல் என்ன பண்ண ஒரு விசுவாசம். என்ன பண்ணா, நான் உன்னை விட்டு போட மாட்டேன், உன்னை நான் மறுதளிக்க மாட்டேன், உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணுறானா, அவன் மேல் ஒரு நம்பிக்கை. இந்த கான்ஃபிடென்ட்னு ஒன்று இருக்குதல்ல, ஒரு நம்பிக்கை. என்ன சொல்லுவாங்கன்னா, உன்கிட்ட என்ன பண்ணலாம், இந்த கான்ஃபிடென்ட்டே என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்களே. அது போல தான் இவன் மறுதளிக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள வச்ச விசுவாசம். யார் மேலங்க விசுவாசம் இருக்கணும்? ஆண்டவர் மேலே தானே விசுவாசம் இருக்கணும். நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம மேலே நான் இதை செஞ்சிருவேன், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன், நான் அவங்கள கூட போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன். ஏன்னா அவங்க தண்ணி அடிக்கிற கூட நான் உட்காந்துருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? அவங்க மேலே ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையை கைப்பற்றுறாங்களா? கடன் வாங்க மாட்டேன்னு நம்பிக்கையில் இருப்பாங்க, ஆனால் கடன் வாங்காத இருக்காங்களா? சொல்லுங்க, கடன் வாங்காத இருக்காங்களா? ஆனால் அவங்க மேலே என்ன பண்ணக்கூடாது, நம்பிக்கை. இந்த பேதுரு முதல் காரணம் என்னன்னா, அவன் தன்னம்பிக்கை என்ன பண்ணான், அவன் மேல் தன்னம்பிக்கை. யாருமே வந்து நம்ம மேலே தன்னம்பிக்கையை வைக்கவே கூடாது. உண்மை தானே? நம்ம பிள்ளைங்கள் என்ன பண்ணா, ஒருத்தங்க கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, இதேமாரி உங்கள் பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து வீட்டில் வந்து சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அக்கா தங்கச்சி போல் அண்ணன் தம்பி போல் பழகுறோம், நீங்கள் எப்படி சந்தேகப்பிடிக்கலாம்? நாங்கள் சாவுமாலும் சரி, ஆனால் என்ன பண்ண மாட்டேன், என் நம்பிக்கை என்ன பண்ண மாட்டேன்,
நான் கான்ஃபிடண்டா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன், நான் என்ன பண்ண உன்னை மறுதளிக்க மாட்டேன், உன்னை புறக்கணிக்க மாட்டேன், உன்னை என்ன பண்ண மாட்டேன், சிலுவையில் அறைய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் 3ஆம் தரம் சேவல் கூவுறதுக்குள்ள என்ன பண்றான், மறுதளிச்சிட்டான். அவன் மேல இருந்த நம்பிக்கை, அவன் கான்ஃபிடென்ட்ல அவனோட சக்தியில என்ன பண்றான் சொல்றான். ஆனா ஆண்டவரை நான் இன்னைக்கு நான் பண்ணிடுவேன், என்ன பண்ணிடுவேன், நான் என்ன பண்ணுவேன், என்னோட திறமையில என்ன பண்ணிடுவேன், நான் சபையை நடத்திடுவேன், என்னோட திறமையில என்ன பண்ணுவேன், நான் ஆண்டவர் வார்த்தையை சொல்லிடுவேன். ஆனா நாளைக்குன்னு வரும்போது பலன் தரணும், சத்துவ தரணும், வார்த்தையை தரணும். நான் பேசுறேன்ல, அந்த வார்த்தை உங்க இருதயத்தை கிழக்கிற வார்த்தையா இருக்கணும், அந்த வார்த்தை உங்களை உருமாற்றுறதா இருக்கணும், அந்த வார்த்தை உங்களை தேற்றுறதா இருக்கணும். அந்த ஆத்துமாவை என் தேவனத்துல கொண்டு போனாதாங்க நான் என்ன பண்ண ஆண்டவர் பிரச்சனத்தை என்ன பண்றேன், சபையை நடத்துறேன். நம்ம பேசலாம், மேடையில நின்று என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், பேசிடலாம். ஆனா ஆண்டவர் கிரியை செய்வாரா? என்னோட தன்னம்பிக்கை, என்னோட சுயநீதியை நான் என்ன பண்ணணும், கைட்டி போடணும். என்ன பண்ணணும், நம்மளோட சுயநீதியே கைட்டி போடணும். உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா என்ன பண்ண, சிலர்லாம் என்ன சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே, வெட்டுன்னு துண்டு 2 எடுத்து வரேன் பாரா அப்படின்னு சொல்றான். என்னால முடியாத காரியம் என்ன இருக்குது, என்ன என்னால முடியாது, என்ன செய்ய முடியாது, என் குடும்பத்தை நானே நடத்துறேன். இல்லை இல்லை இல்லை, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறது என்னன்னா தன்னம்பிக்கை. நீங்க ஸ்மார்ட்டா வளங்க, தைரியமா வளங்க. ஆனாலும் இருந்தாலும் கடவுள் அவன் நிற்கிறேன் என்று சொன்னானா அதுக்கு நிக்கிறதுக்கு என்ன பண்ணும், தேவன் பலன் தரணும். என்ன பண்ண, தேவன் பலன் தரணும். தேவன் என்ன பண்ணும், சத்துவத்தை கொடுக்கணும். யாருக்கு என்னன்னாலும் தன்னம்பிக்கையை நம்மளை விட்டு எடுத்து போடும்போதுதான் தேவனாய கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மளோட ஆளுக்கு செய்யறா இருக்காரு. இதே இந்த பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நாள் கடல்ல போயிட்டு என்ன பண்றாரு சொல்லுங்க, மீன் பிடிக்கிறாரு. என்ன பண்றாரு, மீன் பிடிச்ச உடனே என்ன பண்றாரு, ராம் முழுது என்ன பண்றாரு, பிரயாசப்பட்டு அவரோட எல்லா செலவையும் என்ன பண்றாரு, அவரோட எல்லா பவரையும் என்ன பண்ண போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. என்ன பண்ணலாம், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனாலும் என்ன பண்றாரு, காரியவளத்துல வலையை அலசிட்டு இருக்கும்போது ஏசாமி என்ன பண்றாரு, வராரு. வந்தோடனே என்ன சொல்றாரு, வா வலைய என்ன பண்ண அப்படி தள்ளி அப்படி போடு அப்படின்னு சொன்னோன்னே, ஆயத்துல போடு அப்படின்னு சொன்னோன்னே திருநாள மீனை என்ன பண்றாரு, ஆகிலும் என்ன சொல்றாரு அவரை தேவன் என்ன, பேதுரு சொல்றாரு, ஆகிலும் நீ சொன்னதால என்ன பண்றேன், நீங்க சொன்ன வார்த்தையினால நான் என்ன பண்றேன், நான் வலைய போடுறேன். என்ன பண்றேன், நான் வலைய போடுறேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ணலாம், எனக்கு குடும்பத்தை நடத்த தெரியாது, என்ன பண்ண முடியாது, நான் கடன் வாங்க வந்தோம், ஆனா இருந்தாலும் நான் கடன் வாங்காத என்னோட கூட இருங்க. ஆகிலும் அவன் வலையை போட்டானா, தேவனுடைய வார்த்தையை கேட்டானா, அவன் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு அவன் சூழ்நிலத்தை என்ன பண்றான், இறக்கி போட்டான். நான் மீன் பிடிக்கிறேன், நானே இப்படி அதை என்ன பண்ணிட்டேன், அலைஞ்சி திரிஞ்சு என்ன பண்றான், மீன் ஒரு மீன் வரல, நீங்க சொல்லி அப்ப மீன் கிடைக்க போகுது, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, சொல்லுவோம்ல. அதே தான் அவன் சொல்லல, அவன் தன்னம்பிக்கை அந்த இடத்துல விட்டு கொடுத்தான். அவன் அமிழ்த்தக்க மீனை, திரளான மீனை பிடித்தார். அது போலதான் உங்களோட தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்கும் போது உன்னை திரளான ஜாதிக்கு எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், இறுதி வரையும் உன்னை நடத்த வல்லவரா இருக்க. மறுதளிக்கிறேன்னா அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்காக என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிக்கிங்க அப்படிங்களா, நான் மறுதளிக்காதபடி எனக்காக ப்ரேயர் பண்ண ஒரு விஷயம் இறங்க மாட்டாரா கடவுள் இறங்க மாட்டாரா? கண்டிப்பா இறங்குற தேவனா, இரக்கமுள்ள தேவனா இருக்காரு. அவர் சொல்லல. ஆனா அவன் முதல் பாவம் எதனால விழுந்தானா, தன் மேல் நம்பிக்கை. அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. என்ன பண்ணான், அந்த கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. ஏனென்றா தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. அவன் நீர்க்கால்கள் ஓரப்பட்ட நடப்பட்ட மரத்தை போல், இலை உதலாத மரத்தை போல் கனி கொடுக்கிறவனா இருப்பான். எப்பனா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் உங்க உயர்த்த வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என்
செய்தப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் நம்பிக்கையே அவர் மேலதான் இருக்கணும். நம்ம சொல்லுவோம் என்னன்னா, ஏப்பா எனக்கு என்ன பணம் இருக்குது, அழகு இருக்குது, நிறைய சம்பாத்தியம் இருக்குது, ஏன் பொண்ணு தர மாட்டாங்களா, மாப்பிள்ளை தர மாட்டாங்களா? அவன் யாரோட சுயத்துல ஓடுறான்? அந்த பணத்துல இருக்கிற ஒரு நம்பிக்கை, அவன் பணத்துக்கு மேல வச்சிருக்க ஒரு கான்ஃபிடென்ட், ஆனா கடவுள் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை. அவன் மேல என்ன பண்ற? பேதுரு மரிப்பான், உன்னை 3 தரம் மரிப்பார் என்று சொல்லும்போது அவன் என்ன பண்ணல? அவன் மேலதான் இல்ல இல்ல அவன் ஒரு இடத்துல சொல்லப்படுது, காவலிலும் சாவலிலும் நான் உன்னோட கூட தான் இருப்பேன்னு சொன்னவன் அவன் என்ன பண்ணான்? அவன் மறுதளிச்சான். முதல் காரணம் என்னன்னா, அவன் மேல இருந்த நம்பிக்கையினால். நம் யாரு மேல நம்பிக்கையா இருக்கணும்னா, தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கணும். முதல் பாயிண்ட். 2வது காரியம் என்னன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 40, 42, 43. 1 மணி நேரம் வச்சான் எனக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்கலா சொல்லப்பட்டுள்ளது, குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. என்ன பண்ணது? நீங்க இல்ல என்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரல. நீங்க உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, சோதனை வரப்போகுதுப்பா. என்ன பண்ணுது? சோதனையில விழுந்துராத. நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோதனை வருதுன்னு அவனுக்கு தெரியாது, ஆனா ஏசாமிக்கு தெரியல. ஆனா சொல்லும் போது அவனுக்கு திரும்பி என்ன பண்றாங்க? சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ, பேசுங்க. திரும்பி என்ன பண்றாங்க? நித்திரை பண்றாங்க. அப்ப அவன் 2ஆம் தரம் விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவனோட அசட்டை தன்மை, அவனோட உதாசனப்படுத்துகிறான். என்ன பண்றான்? உதாசனப்படுத்துறான். நம்ம பிள்ளைகளை நம்ம பாப்போம், சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, டேய் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குதுடா, எழுந்துருங்கடா, குளிங்கடா, பஸ்ஸு போயிடுடா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவான்? நம்ம போய் அதுக்குள்ளே ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருப்போம். நம்ம வீட்டில் நடக்கிறது தான். என்ன பண்ணுவோம்? வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், அதுக்குள்ளேயே அவன் தூங்குவான். என்ன பண்ணுவான்? தூங்குவான். அப்ப பெற்றோட வார்த்தைக்கு என்ன பண்ணலாம்? அசட்டை தன்மை, உதாசனப்படுத்துறான். அவன் உதாசனப்படுத்துறதால என்னென்ன இழக்கிறான்? அவன் பஸ்ஸை இழக்கிறான், அவன் குளிக்கிற டைமை இழக்கிறான், பல்லு விளக்குறத என்ன பண்றான்? இழக்கிறான். உண்மை அதுதானே? அப்ப நம்மளோட அசட்டை தன்மை, நம்மளோட உதாசனம், தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்றாரு, எப்பா என்ன பண்ண, எனக்காக நீ ப்ரேயர் பண்ண வேணாம். என்ன பண்ண? எனக்காக நீ பண்ண வேணாம், நீ உனக்காக பண்ணு. சோதனை வரப்போது, உன்னை என்ன பண்ற பாரு, செதற போற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணல? செவி குடிக்கல, கீழ்ப்படியில, உதாசனப்படுத்திட்டான். உண்மைதானே? நம்ம பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் சொல்லுவேன், அவங்க சிஸ்டர் பிரதர் நேரத்திலே கொஞ்சம் கோயிலுக்கு வாங்க, கடவுள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுங்க, சனிக்கிழமைனா கூடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க வெள்ளிக்கிழமைனா ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? என்ன சொல்லுங்க? வந்து நிற்பாங்களா? உதாசனப்படுத்துவாங்க. சிஸ்டர் இத்தனை மணிக்கெல்லாம் வந்துருங்க. என்ன பண்ணா? உதாசனம். நம்மளோட வார்த்தை என்ன பண்ணுவாங்க? உதாசனம். அது போலதான் 3 ஆண்டுகள் என்ன பண்றான்? அவங்களோட கூட பயணம் பண்ணிட்டாரு. ஏசாமி தானே. என்ன பண்றாங்க? கவனிங்க, இவங்க ஏசாமி தானே, இவர் சொல்லிட்டு போட்டோம். என்ன பண்ணலாம்? இவங்க பட்டே சொல்லிட்டு போட்டோம். நம்ம பட்டே கொட்டை அடிச்சு தூங்கலாம், இல்லைன்னா நம்ம பட்டே களை வெட்ட போயிடலாம், நம்ம பட்டே என்ன பண்ணிடலாம், மண் வெட்ட போயிடலாம், நம்ம பட்டே என்ன பண்ணலாம், கல்யாணத்துக்கு போகலாம், நம்ம பட்டே காரையத்துக்கு போயிடலாம். அப்படித்தானே? அதே தான் இவன் செய்தான். நம்ம போதகர் தானே, நம்ம பாஸ்டர் தானே அப்படின்னு சொன்னான். இதே வெளியில இருந்து வந்தாங்கன்னா, வெளியில வந்து நீங்க என்ன பண்ணுங்க, வெளியில இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாருன்னா என்ன பண்ணும்?
குளிச்சுட்டு இது பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு முடியை வெட்டிக்கிட்டு நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு என்ன பண்ணுவான்? பாஸ்டர் சோத்திரம், பாஸ்டர் சோத்திரம், 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 ஆண்டவரே சோத்திரம் சொல்லுவோம். அப்படியே நம்ம தான் பக்திமான. அப்படியே சொன்ன வார்த்தையை என்ன பண்ண மாட்டோம்? சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டோம்? நேர்மறையாக நடக்கவே மாட்டோம். உதாசனமே படுத்த மாட்டோம். என்ன பண்ண மாட்டான்? உதாசனமே படுத்த மாட்டான். இவன் அன்னைக்கு ஏசாமியை பழகிட்டோம், சாப்பிட்டுட்டோம், என்ன பண்ணிட்டான்? என்னென்னமோ பேசி விட்டோம், நம்ம போதகிறதான்னு சொல்லிட்டோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் உதாசனமே இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம்? உதாசனமே இருக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம், அடிச்சு சொல்லுவோம், எப்பா அந்த கூட்டாளி கூட சேராத சேராத சேராதன்னு சொன்னால் அப்போ தான் என்ன பண்ணுவான்? எனக்கு தெரியாத நீ சொல்லிட போகிற, எனக்கு தெரியாத நீ சொல்ல போகிற, வேலையை பாரு நீனு. உதாசனம். ஒரு பாஸ்டரு வேறு யாராச்சும் இது அட்வைஸ் பண்ணோம்னா, என்னப்பா அறுக்கிறாரு போட்டு, அந்த அம்மா ரொம்ப போட்டாச்சு, அம்மா எப்போ பார்த்தாலும் இதை செய்ய அதை செய்ய, ஏந்திரு, முட்டி போடு, செவம் பண்ண, கட்டுப்பாவுது. உதாசனம். நீ இங்கே உதாசனப்படுத்தினா, ஆனால் நம்ம வசனம் மட்டும் எப்படி சொல்லுவோன்னா, நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறோனோ அது பரலோகத்திலே கட்டப்படும் சாமி அப்படிங்கிறோம். சொல்றோமா? சொல்றோமா சொல்லியா? அப்ப உதாசனப்படுத்த மாட்டாரா? அப்ப உதாசனப்படுத்த மாட்டாரா? அப்ப காதலர்கள் சொல்லுங்க, பக்கத்துல பிடிச்சி கேளுங்க, காதலர்கள் கேட்க கடவர்கள், அதுபடி நடக்கிறவர்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அப்ப சொல்ற பேச்சு கேட்பீங்களா? உதாசனப்படுத்துவீங்களா? உதாசனப்படுத்தவே கூடாது. உங்க பிள்ளை இப்படி செய்யுதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? கண்டிஷன் பண்ணணும். என்ன பண்ணா? கண்டிஷன் பண்ணணும். கண்டிஷன் பண்ணலாம் என்ன பண்ண முடியாது. அவன் உதாசனத்தான் படுத்துவான். அவனோட வாழ்க்கை உதாசனமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களோட வாழ்க்கை இவன் மூன்றாம் தரமா எப்படி விழுந்தானா, அவனோட என்ன பண்ணான்? தேவனை சொன்ன வார்த்தைக்கு அவன் உதாசனைப்படுத்தினான். மூன்றாவது காரியம், மார்க்கு 14:71. அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அல்லேலூயா. எப்படி? இன்னொரு அடி அசிமா. அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஐடியா. அவனுக்குள்ள ஒரு ஐடியா வந்துருச்சு. ஐடியா. நம்ம மனுஷன் என்ன பண்ணுவான்? தப்பு பண்ணணும்னு என்ன பண்ணுவான்? நமக்குள்ள ஒரு ஐடியா. ஏய், எப்படி தப்பிக்கல தெரியுமா? ஒரு ஐடியா சொல்றோம்ல. திருட்டு வேலை பண்ணா என்ன பண்ணான்? சொல்லுங்க, சின்ன பசங்களை சொல்லுங்க. திருட்டு வேலை வந்தோன்னு என்ன சொல்லலாம்? உங்க மனசுல ஒரு ஐடியா வரும். இந்த பேனாவை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? சந்தில் தூக்கி கடாச்சிடலாம். என்ன பண்ணலாம்? சந்தில் தூக்கி கடாச்சிடலாம். ஒரு ஐடியா. ஃபோன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டா அவனுக்குள்ளே ஒரு ஐடியா. என்ன பண்றாரு? அவனுக்குள்ளே ஒரு ஐடியா. நம்ம கண்டிப்பா செய்வோம். நமக்குள்ளே ஒரு ஐடியா வரும். நம்மளோட ஐடியா எப்படியாப்பட்டதா இருக்குதுன்னா, எப்படி இருக்குது நம்மளோட ஐடியா? பாவத்துக்குள்ள சேர்க்கிறதா இருக்குது. அப்ப யூதாசுக்கும் பேதுருக்கும் என்னங்க வித்தியாசம்? அவனோட தன்னம்பிக்கை ஒன்று. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணுறோம்? அசட்டை பண்ணுறோம். தேவன் ஒன்றுகிட்ட பேசினார்னா நீ என்ன பண்ணணும்? பேசினார்னா அதுக்கு என்ன பண்ணுங்க? என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. நம்ம சொல்லுவோம், ஐயோ ஒரு அந்த பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுவார், என்ன பண்ணுங்க, யார் மேலேயும் பொறாமல் பிடிக்காதீங்க, யார் மேலேயும் என்ன பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க, பணத்து மேலே ஆசை. இங்கே பாருங்க, சும்மா நீ எதை பற்றிச்செல்லாம் சொல்லு, இந்த பணம் காசுலாம் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. என்ன பண்ணல? பொருட்டே இல்லை. எனக்கெல்லாம் பெருமையே வராது, எனக்கெல்லாம் கோபமே வராது, சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. சொல்கிறோமா சொல்லியா? அப்போ தன்னைத்தானே நீ நியாயப்படுத்திக்கிற. என்ன பண்ணிக்கிற? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விரும்பினானா, ஆண்டவரே அடியேன் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கடவுள் எப்படியா வைக்கிறாருன்னா, உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறவராக இருக்கிற. அல்லேலூயா. அப்பயும் அவன் மறுதளிச்சான், எல்லாம் பண்ணுனா,
ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியாலாம் ஒரு ஐடியாவும் இல்லை, மண்ணாங்கட்டி ஐடியா போட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார். என்ன சந்திக்கிறார் தேவன்? பேதுரை சந்திக்கிறார். பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா? பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா? பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா? அவன் கதறி அழுகிறான், ஆமாண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். ஏன் 3 தரம் கேட்டாருன்னா, 3 தரம் சேவல் கூவும் நேரத்தில் என்னை மறுதளிப்பான்னு சொன்னப்போ அவன் மறுதளிச்சானா? செஞ்சான்ல, அவன் ஏற்றுக்கொண்டானா? தன்னைத்தானே என்ன பண்ணுறான், தன்னம்பிக்கை இருந்துச்சு, அவன் விழுந்து போனான். இப்போ இந்த வேளையில் நமக்குள்ள தன்னம்பிக்கை இருக்குதா? சுய நீதி இருக்குதா? வேற ஐடியா செட் பண்ணி நம்ம தேவையில்ல காரியத்துக்கு நம்ம போகிறோமா? உனக்கு என்ன தெரியும்னு நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்காத, எப்பா ஃபேஸ்புக் நோண்டாத, இன்ஸ்டாகிராம் நோண்டாத, யூடியூப்பை நோண்டாத அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம அலட்சியம் பண்ணுறோமா, அசட்டை பண்ணுறோமா? தேவன் உங்களிடம் தான் பேசுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுந்திருக்கலாம்.